ரீசெண்டா ஒரு விஷயம் வந்து ரொம்பவே பிரபலமா போயிட்டு இருக்கு. அது என்னன்னா யூபிஎஸ்சி ட்ராப் அப்படின்றது. யூபிஎஸ்சிக்கு நீங்க படிக்கிறீங்க அப்படின்னா அது ஒரு வேலை, அதுல நீங்க போறீங்க மாட்டிட்டீங்க அப்படின்னா உங்களை வெளியில வர முடியாது, லைஃபே போயிடுச்சு அப்படின்ற மாதிரி நிறைய யூடியூபர்ஸ் ஆகட்டும், நிறைய இன்ஃபுளுசர் ஆகட்டும், உலக லெவல்ல யார் யாரெல்லாம் வந்து யூபிஎஸ்சியை வந்து பண்ணாங்களோ அவங்க எல்லாருமே வந்து சொல்லிட்டு இருக்காங்க. சரி, ஓகே, அது ரியாலிட்டி என்னதான் இருக்கு யூபிஎஸ்சியில அண்ட் எதனால வின் பண்ண முடியல அண்ட் வின் பண்ணணும் அப்படின்னா சக்சஸ் பண்ணவங்க கிட்ட இருந்து என்னென்ன விஷயங்கள்லாம் பண்ணியிருக்காங்க, என்னென்ன விஷயங்கள் பண்ணதுனால அவங்க சக்சஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்ற விஷயத்த கம்ப்ளீட்டா அனலைஸ் பண்ணி இப்போ பார்ப்போம். 10ல் ஒருத்தர் வந்து யூபிஎஸ்சியில் வந்து கண்டிப்பாக படிக்கணும்னு சொல்லிட்டு ஃபுல்லாக டிபெண்ட் ஆறது என்னடா பண்ணா ஒரு கோச்சிங் சென்டராக இருக்கட்டும், எல்லா விஷயங்களையும் கோச்சிங் சென்டரில் படித்தா போதும் அப்படின்ற மாதிரி நினைக்கிறாங்க. அப்படி அந்த யூபிஎஸ்சி ஆஸ்பிரண்ட் 5 to 6 இயர்ஸ்க்காக கோச்சிங் சென்டரில் ஃபுல் அண்ட் ஃபுல் படித்தாலுமே அதில் கிளியர் பண்ணது காரணம் என்ன அப்படின்னா டிபெண்ட் ஆன் கோச்சிங் சென்டராக தான் இருக்குது. ஃபர்ஸ்ட் அட்டம்ப்டை கொடுக்கும் போதே அவங்க வந்து ஒரு நம்பிக்கை இல்லாத விஷயங்களாக கொடுத்துட்டு இருக்காங்க. எப்படி அப்படின்னா ஒரு கோச்சிங் சென்டரில் ஃபுல்லாக படித்தா போதும் அப்படின்ற மாதிரி மென்டாலிட்டி. ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸ் எல்லாமே வந்து சொல்லிக் கொடுத்துற விஷயங்கள் படித்தா போதும், எனக்கு நாலேஜ் கெயின் ஆகிடுச்சு அண்ட் டிகிரி வந்து வாங்கிட்டேன் அப்படின்ற மாதிரி ஒரு மைண்ட் செட்டில் எக்ஸாம் எழுதி எக்ஸாம் விஷயங்கள் பண்ணுறதுனால இதோட மைண்ட் செட்டாக மாறிடுச்சு. பட் யூபிஎஸ்சிக்கு என்ன விஷயங்கள்லாம் வந்து பண்ணிட்டு இருக்காங்க, 2025 ஆகட்டும், 2024 ஆகட்டும், 2023 ஆகட்டும், எல்லா வருஷங்களுமே யூபிஎஸ்சியோட கொஷின்ஸோட பேட்டர்ன் பார்க்கும்பொழுது ஃபுல் அண்ட் ஃபோக்கஸ் வந்து ஒரு யூனிக்கான விஷயங்கள் இருக்கும். அதாவது சொல்லப்போனா வந்து நீங்க வந்து ஒரு டிஃப்ரெண்டான ஆஸ்பெக்ட்ல டிஃப்ரெண்டான ஒரு திங்கிங்ல இருந்தா மட்டும்தான் பண்ண முடியுமே தவிர்த்து ஒரு தனித்துவமான மனுஷனால மட்டும்தான் முடியும். 25 லட்சம் 30 லட்சம் பேர் எழுதுற எக்ஸாம்ல ஒரு 1000 பேர் கூட வேகன்சி இல்லாத ஒரு எக்ஸாம்ல ஒரு பீப்புள் வந்து கிராக் பண்ணணும் அப்படின்னா ஒரு டிஃப்ரெண்டான இருக்க பீப்புளால மட்டும்தான் முடியும். பட் அந்த டிஃப்ரென்ஸை வந்து கொடுக்காம யூபிஎஸ்சி ஆஸ்பிரண்ட்ஸ் வந்து நிறைய பீப்புள் வந்து கோச்சிங் சென்டருக்குள்ளே போயிட்டு ஒரு ட்ராப்பில் மாட்டிக்கிறாங்கன்னு கூட சொல்லலாம். டெல்லியில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கோச்சிங் சென்டரில் ஒவ்வொரு கோச்சிங் சென்டர் ஒரு மிகப்பெரிய பிஸ்னஸாகவே கூட இருக்கலாம். அதே மாதிரி ராஜஸ்தானில் கோட்டா அந்த இடத்துல கூட ஒவ்வொரு கோச்சிங் சென்டர்லையும் பார்த்தீங்கன்னா நிறைய பீப்புள் படிப்பாங்க. அதையோ கூட நிறைய பெரிய பிஸ்னஸ் ஆகி கூட இருக்கலாம். இன்னொரு விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா லட்சக்கணக்கில் ஒரு யூபிஎஸ்சிக்கு வந்து ஸ்பெண்ட் பண்ணுறாங்க, அந்த வருஷங்களும் ஸ்பெண்ட் பண்ணுறாங்க, மணியும் ஸ்பெண்ட் பண்ணுறாங்க. அப்படி 2 விஷயத்த ஸ்பெண்ட் பண்ணி அந்த இடத்துல படிக்கிறவங்க பீப்புள் எல்லாமே வந்து ஒரே ஒரு ஃபோக்கஸ்டாக இருக்கும், கிராஸ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி விஷயம். அப்படி எதனால அந்த கோச்சிங் சென்டர் நம்பி போகிறாங்க அப்படின்னா இந்த இதெல்லாம் படித்து ஐஏஎஸ் ஆனாங்க அப்படின்ற மாதிரி ஒருத்தர் வச்சிருப்பாங்க. மிஞ்சி போனால் ஒரு 5 பேர் வந்து அந்த விஷயத்தை அச்சீவ் பண்ணியிருப்பாங்க. அதே வந்து மிகப்பெரிய பிராண்ட் ஆக்கி அந்த விஷயங்கள் நீங்கள் தோத்தீங்க அப்படின்னா இந்த கோச்சிங் சென்டர் ப்ராப்ளம் கிடையாது, உங்களோட ப்ராப்ளம் அப்படின்ற மாதிரி மாற்றுறாங்க. பட் ஒரு சில பேர் எப்படி வந்து வின் பண்ணுறாங்க, ஒரு சக்தி திவ்யாவாகட்டும், ஒரு இந்த வருஷம் டாப் லெவலில் போகணும் எல்லா பீப்புளும் வந்து அனலைஸ் பண்ணல. ஒரு விஷயம் காமனாக சொல்கிறது என்ன, யூபிஎஸ்சி வந்து ஒரே ஒரு விஷயம் வந்து உங்கள்கிட்ட எதிர்பார்த்தது, அதாவது உங்கள்கிட்ட இருக்க ஒரு தனித்துவம். அந்த தனித்துவத்தை ஈஸியாக வந்து யாரெல்லாம் கைப்பற்ற முடியாமல் தவிக்கிறாங்க அப்படின்னா கோச்சிங் சென்டருக்குள்ளே போயிட்டு அதோட அடாப்ட் பண்ணி அதோட சிச்சுவேஷனால பண்ணி ஒரு விஷயங்கள் வந்து வாஸ்டான சிலபஸ், ரொம்ப அதிகமான சிலபஸ் இருக்குது, அதை படிக்க முடியாது அப்படின்ற மாதிரி மென்டலாக வந்து டவுன் ஆகி ட்ரெயின் ஆகினா அதாவது சிச்சுவேஷனால தான் நிறைய பீப்புள் வந்து கஷ்டப்படுறாங்க. சரி, ஓகே, இப்படி இந்த ப்ரிலிம்ஸை வந்து கிளாக் பண்ணணும் அப்படின்ற மைண்ட் செட்டில் இருக்க பீப்புள்ஸ் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா மெயின்ஸை ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. ப்ரிலிம்ஸே கிளியர் ஆகாத சிச்சுவேஷன் வந்து மெயின்ஸை நான் ஃபோக்கஸ் பண்ண எப்படி பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி மைண்ட் செட் இருப்பாங்க. ரெண்டுத்துக்கும் ஒரே ஒரு ஸ்ட்ராட்டஜியை யூஸ் பண்ணுவாங்க. ரெண்டுமே மொத்தமாக படித்தா நான் முடியும் அப்படின்றது. மொத்தமாக படித்து முன்னேறதை விட ஸ்ட்ராட்டஜிக்கலி வந்து ஒரு விஷயம் பார்த்தாங்கன்னா பண்ண முடியும். சிம்பிளாக சொல்ல போனால் யூபிஎஸ்சியில் வந்து ப்ரிலிம்ஸில் வந்து 2 இது இருக்குது. ஒன்று வந்து இப்போ சிசாட்னு சொல்லுவாங்க, இன்னொரு பேப்பர் வந்து ஜென்ரல் ஸ்டடீஸ். அந்த ஜென்ரல் ஸ்டடீஸ் பேப்பர் வந்து 50 to 60 கொஷின்ஸ் மட்டும் கரெக்டாக போட்டாலே வந்து அந்த பேப்பர் கிளியர் ஆகும். எல்லா கேட்டகரியுமே சொல்கிறேன். மேக்ஸிமம் வந்து ஓபிசி ஆகட்டும், ஜென்ரல் கேட்டகரி ஆகட்டும், எல்லா கேட்டகரியுமா பீப்புள் வந்து கம்பைன் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா 100 to 110 200க்கு அவ்வளோதான் எடுத்திருக்காங்க. ஒரு 150 120 தான் வந்து பக்காவான ஸ்கோர். பட் ஆனால் பீப்புளோட மைண்ட் செட் என்ன பண்ணால் ஃபுல் அண்ட் ஃபுல் படிக்கணும், அந்த விஷயத்தை அப்படி கிராக் பண்ணணும் அப்படின்ற மைண்ட் செட் இருக்கும். பட் அந்த விஷயங்கள் அப்படி கிடையாது. உங்களுக்கு என்ன தெரியுமோ அதை மட்டும் கரெக்டாக அந்த ஃபோக்கஸ் பண்ணி இந்த விஷயங்கள் பண்ணால் இப்படின்னு ஈஸியாக கிராக் பண்ணலாம். சிசாட்டை பார்த்தீங்க அப்படின்னா 27 கொஷின்ஸை மட்டும் கரெக்டாக போட்டால் 50 ஆஃப் த குவாலிஃபை மார்க் வந்து எடுத்துட முடியும். இந்த மாதிரி 2 ஆஸ்பெக்ட்ல மட்டும் கால் பண்ணுவாங்க, ஈஸியாக வந்து ப்ரிலிம்ஸை கிளியர் பண்ண முடியும். அதே மாதிரி நெக்ஸ்ட் வந்து ப்ரிலிம்ஸை கிளியர் பண்ணுற ஒரு லட்சக்கணக்கான பேர்லேருந்து ஒரு 10,000 பேர் மட்டும் தான் வந்து இருப்பாங்க. 10,000 பேரில் வந்து எப்படி டேக்கிள் பண்ணுறது, ஒவ்வொரு பீப்புள் வந்து ஃபுல் ஃபோக்கஸ்டாக வந்து ஃபிலிம்ஸை படிச்சிருப்பாங்க. ஒரு சில பேர் வந்து பட் மெயின்ஸ் அந்த அளவுக்கு படிச்சிருக்க மாட்டாங்க. இன்னொரு சில பீப்புள் வந்து மெயின்ஸை வந்து எந்த மாதிரி எழுதணும், என்ன மாதிரி ஆஸ்பெக்ட்ல பார்க்கணுன்றது தெரியாமல் இருக்கும். இந்த இடத்துல தான் கோச்சிங் சென்டரோட மிஸ்டேக் இருக்கு. என்ன அப்படின்னா கோச்சிங் சென்டர் ஃபுல்லாக வந்து தியரிட்டிக்கல் ஆஸ்பெக்ட் மட்டும் தான் கொடுத்துட்டு இருக்காங்க.
பட் யூனிக்னஸ் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கும். ஒவ்வொரு பீப்புளுக்கும் வந்து எனக்கு வந்து டிஃப்ரெண்ட்டாக நியூஸ் பேப்பர் படிக்க பிடிக்கும் அப்படின்னு இருக்கும். ஒரு சில பீப்புள் அந்த நியூஸை வந்து வேறு விதமாக கன்சியூம் பண்ணுறது பிடிக்கும். ஒரு டிஃப்ரெண்ட்டாக வீடியோ கன்சியூம் பண்ணுறது பிடிக்கும் மாதிரி வச்சுக்கலாம். அந்த மாதிரி யூனிக்னஸ் வச்சு அந்த கரண்ட் அஃபேர்ஸ் வச்சு அந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக வந்து ஒரு ஃப்ரெஷரே இல்லாத விஷயங்களுக்காக பண்ணலாம் அப்படின்ற மைண்ட் செட்டில் பண்ணாங்க அப்படின்னா மெயின் செட் கிளியர் ஆகும். இன்டர்வியூ அப்படின்றது பர்சனாலிட்டி டேஸ்ட் மட்டும்தாமே தவிர்த்து வேறு எதுவுமே கிடையாது. இந்த 3 ஆஸ்பெக்டில் வச்சு பண்ணாங்க அப்படின்னா ஈஸியாக புரியும். பட் மெயினான ஆஸ்பிரண்ட் வந்து 5-6 வருஷம் பண்ணியும் எது கிளியர் பண்ண முடியல அப்படின்ற ஒரே ஒரு ரீசன் என்ன அப்படின்னா ஃபியர் அண்ட் ஸ்ட்ரெஸ் மட்டும்தான். இத்தனை வருஷமா நான் ப்ரியர் பண்றேன், இத்தனை வருஷமா பண்ணிட்டு இருக்கேன், எனக்கு இருக்க ப்ரெஷர் மேலதான் மட்டும் முடியல தவிர்த்து வேற எதுவுமே கிடையாது. இந்த உலகத்துல வந்து ஒரே ஒரு விஷயம் மட்டும் கிளியரா வந்து பண்ணிட்டாங்க. ப்ரெஷர் இல்லாம ஒரு மேட்சஸ் ஆடினாங்க, ப்ரெஷர் இல்லாம ஒரு விஷயங்கள் பண்ணாங்க, ப்ரெஷர் இல்லாம ஒரு எக்ஸாம் கிளியர் பண்ண முடியும் அப்படின்னா அது பண்ணீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கலா அந்த விஷயங்கள் முடியும். MS தோனி கூட ஒரு விஷயம் சொல்லாரு, ஒரி அபவுட் யுவர் கண்ட்ரோலபிள்ஸ், ஒரி அபவுட் என்ன அவுட்கம் வந்து ஒரு என்ன அவுட்கம் கிடைக்க போதும் ஒரி பண்ணாதீங்க அப்படின்ற மாதிரி மைண்ட் செட்டை சொல்லிட்டு இருப்பாரு. அதனாலதான் எல்லா விஷயத்தையும் அச்சீவ் பண்ணுன்னு சொல்லுவார். அதே மாதிரிதான் இந்த UPSC எக்ஸாமும் சரி, அந்த கண்ட்ரோலபிள்ஸ் ஆகி இருக்க விஷயங்களுக்கு வந்து ஒரி பண்ணாம ஒரு UPSC ஆஸ்பிரண்ட் என்ற ரிசல்ட்டை வந்து ஒரி பண்றது மிகப்பெரிய ப்ராப்ளம். என் ரிசல்ட்டை ஒரி பண்றதுனால ஏன்னா 5 to 6 years ஆச்சு இன்னும் கேக் பண்ண முடியலையே அப்படின்ற மாதிரி மைண்ட் கேம்னால தோக்குறாங்களே தவிர்த்து வேற எதுவும் கிடையாது. ஒரு ரிசல்ட்டை சொல்றது 10ல் வந்து 8 பேர் வந்து மைண்ட் கேம்னால தான் தோக்குறாங்க. அதாவது UPSC எக்ஸாம் எழுத முன்னாடியே வந்து இந்த மாதிரி விஷயங்கள் வந்து மைண்டில் வந்து போட்டுகிட்டே இருக்கேன், என்னால் முடியாது இந்த மாதிரி மென்டாலிட்டியில். 10ல் வந்து 8 பேர் புதுசாக உள்ள வராங்க வந்து என்னால் ஃபர்ஸ்ட் இயர் அட்டம் கொடுக்கும் போதே வந்து என்னால் ஃபுல்லாக கவர் பண்ணல, அதனால் முடியாது அப்படின்னு மைண்ட் செட்டை கொடுக்குறாங்க. செகண்ட் இயர்லையும் அதே மாதிரி தான். ஒரு தேர்ட் இயரில் தான் கொஞ்சம் கிளாரிட்டி இருக்குது, பட் ஆனால் அது என்ன இன்னும் முடியல அப்படின்ற ப்ரெஷரில் மட்டும்தான் ப்ராப்ளம். இந்த மெயினான ப்ராப்ளம் எங்கே இருக்குது அப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ப்ரெஷரில் மட்டும்தான். அப்படி ப்ரெஷரை டேக்கிள் பண்ணணும் அப்படின்னா என்ன பண்ணணும்? UPSCயோட பார்ட் டைம் ஆஸ்பிரண்டை தவிர்த்து ஃபுல் டைம் ஆஸ்பிரண்ட் 2 ஆஸ்பிரண்ட் இருக்காங்க. ஃபுல் டைம் ஆஸ்பிரண்ட்டுக்கு ஒரு மெயினான ப்ராப்ளம் வந்து என்ன அப்படின்னா ஒரு ப்ரெஷர். அந்த ப்ரெஷர் கரெக்டாக ஹேண்டில் பண்ண முடியாது. பார்ட் டைம் ஆஸ்பிரண்ட்க்கு வந்து என்ன பண்ணால் உங்களுக்கு வந்து ப்ரெஷர் ஹேண்டில் பண்ண முடியும், பேக்கப் இருக்கும், பட் ஆனால் டைம் கொடுக்க முடியாது அப்படின்ற மாதிரி விஷயம். பட் ஆனால் டைம் கொடுக்க முடியாதுன்ற ஒரு காரணம் வந்து பார்ட் டைம் ஆஸ்பிரண்ட் இருக்கும். அந்த பார்ட் டைம் ஆஸ்பிரண்ட் டைம் கொடுக்க முடியாதுன்ற ஒரு விஷயத்தை எடுத்து டிஸ்ட்ராக்ஷனை வந்து கட் பண்ணாங்க அப்படின்னா ஈஸியாக வின் பண்ண முடியும். டிஸ்ட்ராக்ஷன் அப்படின்ற ஒரு விஷயம் மட்டும் அந்த இடத்துல இருந்ததுனால மிகப்பெரிய ஒரு ப்ராப்ளமாக இருக்குது. இந்த டிஸ்ட்ராக்ஷன் வந்து பார்ட் டைம் ஆஸ்பிரண்ட் வந்து கம்ப்ளீட்டாக எடுத்து போட்டாங்க அப்படின்னா இந்த விஷயத்தை ஈஸியாக கரெக்ட் பண்ண முடியும். அண்ட் UPSC ஆஸ்பிரண்டாக இருக்காங்க, ஒரு சில விஷயங்கள் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா டெஃபினட்டாக ஒரு பார்ட் டைமாக ஒர்க் பண்ணிகிட்டே கூட பண்ணலாம். அப்படின்ற பண்ணும்போது ஒரு பார்ட் டைம் ஒரு நல்ல ஒரு ஸ்டிச்சான ஒரு டெவலப்மெண்ட்டாக இருந்துச்சு அப்படின்னா அந்த டெவலப்மெண்ட்லேருந்து ஒரு ப்ரெஷருக்கு ரிலீவ் ஆகும், ப்ரெஷர் ரிலீவ் ஆகாமல் ஈஸியாக அவங்க வின் பண்ண முடியும். யாரெல்லாம் கிராக் பண்ணாங்க பார்த்தீங்கன்னா சிம்பிளாக வந்து எக்ஸ்ட்ராடினரி பீப்புளாக இருப்பாங்க, அவங்களுக்கு ஒரு பேக்கப் இருக்கும். அந்த பேக்கப் இருந்தனால விஷயங்கள் மட்டும்தான் நிறைய பீப்புளால் கிராக் பண்ண முடிஞ்சு. ஒரு எக்ஸாம்பிள் சக்தி தூபி எடுத்துக்கலாம். இந்த வருஷம் வந்து UPSCயோட டாப்பர். அவங்க என்ன மாதிரி ஆஸ்பெக்டில் ஃபால் பண்ணாங்க அப்படின்னா ஒரு விஷயம் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா அந்த டெக்னாலஜி ப்ளஸ் இந்த விஷயங்கள், அதாவது என்னோட ஒரு UPSCயோட கோச்சிங் சென்டரில் போயிட்டு படிக்காமல் கோச்சிங் சென்டரில் டீச்சராக வேலை பார்த்துட்டே அவங்க விஷயங்கள் பண்ணாங்க. அப்படி கோச்சிங் சென்டரில் வேலை பார்த்துட்டே பண்ணுறதுனால ஒரு டீச்சர் சொல்லிக் கொடுக்குறதுக்கு விஷயங்கள் வந்து இன்னும் அதிகமாக நாலேஜ் இருக்கணும். அப்படி இந்த சொல்லிக் கொடுக்குற நாலேஜ் வந்து அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா ஒரு விஷயங்கள் வந்து பீப்புள் வந்து கிராக் பண்ண முடியும் அப்படின்ற ஒரு விஷயம் தான். சிம்பிளாக ஃபாலோ பண்ணால் எல்லாரும் ஒரு விஷயம் ஃபாலோ பண்ணுறாங்க அப்படின்னா அந்த விஷயத்த ஃபாலோ பண்ணால் அதுக்கு மேலே ஒரு விஷயம் பண்ணுங்கள். அது ப்ரெஷரை ரிலீவ் பண்ணுற விஷயமா இருந்துச்சு அப்படின்னா டெஃபினட்டாக அந்த விஷயங்கள் சக்ஸஸ் பண்ண முடியும். மெயினான UPSC ஆஸ்பிரண்ட் தோல்விக்கான காரணம் வந்து ப்ரெஷர் மட்டும்தான். பார்ட் டைம் ஆஸ்பிரண்ட் தோல்விக்கான காரணம் டிஸ்ட்ராக்ஷன் மட்டும்தான். 2 விஷயத்தையும் கரெக்டாக பண்ணாங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கலாக பண்ணுவோம். கரெக்டான ஸ்ட்ராட்டஜியும் கரெக்டான விஷயங்களும் இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணாங்க அப்படின்னா டெஃபினட்டாக ஸ்ட்ராட்டஜியை வந்து யூஸ் பண்ணி கிராக் பண்ண முடியும் UPSC. பட் மிகப்பெரிய வந்து ஒரு மித்து இருக்கு, 26 லட்சம் பேர் 25 லட்சம் பேர் UPSC எழுதுறாங்க. பட் ஒழுங்கா ஃபுல் டைம் படிக்கிற UPSC ஆஸ்பிரண்ட்டுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து இந்த பாலிட்டிலேருந்து ஒரு எல்லா விஷயங்களும் வந்து கவர் பண்ணியிருக்காங்களா அப்படின்னு கேட்ட கொஸ்டின் மார்க் தான். அப்படி இந்த கவர் பண்ண முடியாததுக்கான காரணம் என்ன அப்படின்னா ஒரு வாஸ்ட் சிலபஸ், ரொம்ப அதிகமான சிலபஸ் இருக்கு, நான் முடியலை அப்படின்ற ஒரு விஷயம் சொல்றதான். பட் அந்த சிலபஸை வந்து எப்படிலாம் கவர் பண்ண முடியும், என்ன விஷயங்கள்லாம் பண்ண முடியும் அப்படின்ற விஷயத்த பார்க்கணும் அப்படின்னா ஒரு அவுட்லைன் போட்டு அந்த விஷயங்கள் வந்து என்னென்ன ஆஸ்பெக்ட்லாம் கொஸ்டின்ஸை கேட்பாங்க அப்படின்ற மாதிரி கவர் பண்ணாங்க அப்படின்னா இன்னும் பெட்டராக இருக்கும். அதுக்கான தனியான ஒரு ஸ்ட்ராட்டஜிஸ்லாம் நிறைய இருக்கு. அந்த ஸ்ட்ராட்டஜியை ஃபாலோ பண்ணாங்க அப்படின்னா ஈஸியாக வின் பண்ண முடியும். பட் ஆனால் இந்த ஸ்ட்ராட்டஜிஸ் எல்லாமே தெரியாமல் ஒரு ஜஸ்ட் லைக் தட் ஒரு புக்கை வாங்கி படித்து ஃபுல்லாக A to Z படித்தாங்க அப்படின்னா 100% கிராக் பண்ண முடியாது, ரொம்ப கஷ்டம்.
பட் 3 to 4 இயர்ஸ் சிமிலரான ஒரே விஷயத்த பண்ணிட்டு கிராக் பண்ண முடியலையே அப்படின்ற ஒரு ப்ரெஷர்னாலே வந்து ஃபெயிலியர் ஆகுறாங்க நிறைய பீப்புள். அப்படி ப்ரெஷர் இல்லாமல் இருக்கணும் அப்படின்னா ஒரு ஸ்ட்ராட்டஜி ப்ளஸ் கடைசியான ஒரே ஒரு விஷயம், யூபிஎஸ்சி கிராக் பண்ணுறதுக்கு இந்த மாடர்ன் சினாரியோவில் என்ன பண்ண முடியும் அப்படின்னா ஒரு ஃபுல் அண்ட் ஃபுல் மைண்ட் செட் மட்டும்தான். ஒரு கரெக்டான மைண்ட் செட் ப்ளஸ் ஒரு ஸ்ட்ராட்டஜி ப்ளஸ் ப்ரெஷர் இல்லாமல் ஒரு ஜாப் ஆகட்டும், ஒரு விஷயங்கள் ஆகட்டும் பண்ணணும். நெக்ஸ்ட் பார்ட் டைம் ஆஸ்பிரண்டாக இருக்கீங்க அப்படின்னா பெட்டர் வந்து டிஸ்ட்ராக்ஷன் வந்து ஒதுக்கணும். இந்த விஷயங்கள் மட்டும் கரெக்டாக பண்ணாங்க அப்படின்னா ஒரு யூபிஎஸ்சி ஈஸியாக கிராக் பண்ண முடியும். யூபிஎஸ்சி அப்படின்ற ஒரு ட்ராப் கிடையாது, அது வந்து கரெக்டான ஒரு விஷயங்கள் பண்ணாதனால தான் இந்த ட்ராப்பாக தெரியுது.